वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्. அதிகரணத்திலே விசாரம் பண்ண வேண்டிய விஷயத்தை சொல்றார். கௌஷீதகி பிராமணோபனிஷத்து, கௌஷீதகி உபனிஷத்துன்னு சொல்றோம். அதுல ரெண்டு சம்ஹிதால ஒரு உபனிஷத்து, பிராமணத்துல ஒரு உபனிஷத்துன்னு இருக்குன்னு தெரிகிறது. அதனால பிராமண உபனிஷத்திலே இந்திர பிரதர்தன ஆக்ஷாயிகா, இந்திரன் பிரதர்தன் இவர்களுடைய கதை ஒண்ணு இருக்கிறது. என்ன கதை? பிரதர்தனோ ஹவை தைவோதாசி இந்திரஸ்ய பிரியந்தாம உபஜகாம யுத்தேன ச பௌருஷேன ச இதி ஆம்னாசா. ஆரம்பத்தை காமிக்கிறார். பிரதர்தனஹா அப்படின்னு அந்த பேரு, இந்த ராஜாவுக்கு பேரு. ஹவை தைவோதாசி, திவோதாசனுடைய புத்திரன். அவ அப்பா பேரு திவோதாசா, அதனால தெய்வோதாசின்னு இவரை சொல்லியிருக்கு பிரதர்தனனை. அவர் என்ன பண்ணாரா? இந்திரஸ்ய பிரியம் தாம உபஜகாமா, இந்திரனுக்கு பிரியமான அவனுடைய கிரகத்துக்கு போய் சேர்ந்தார். எதுக்காகனா யுத்தேனச்ச பௌருஷேனச்ச, யுத்தம் பௌருஷம் பராக்கிரம், இது ரெண்டுக்காக. அதாவது யுத்தத்துல சகாயம் பண்றதுக்காகன்னு சொல்றார். அங்க போய் இந்திரனுக்கு சகாயம் பண்ணி அசுரர்களை ஜெயிச்சு தேவேந்திரனுக்கு சகாயம் பண்ணுவான்னு அவர் நினைச்சு போயிருக்காரான். அப்படி போறது இந்த காலத்துல சஸ்யாம் ஸ்ரூயத்தை. அங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரதர்தனனை பார்த்து இந்திரன் பேசுறார். பிரதர்தனுக்கும் இந்திரனுக்கும் நடக்கிற சம்பாஷணை அதுல நடுப்புற சில பேருக்கு அதை இங்க சொல்லல. இப்போ இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிரதர்தனனுக்கு உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேன் அப்படின்னு வரம் கேட்க சொல்றார். இந்த பிரதர்தனன் என்ன பண்றாருன்னா, நானா கேட்க வேண்டாம், நீயே கொடுத்துரு. எதுவும் மனுஷாய ஹிதத்தமம் மன்யசே, அத நீயே பார்த்து கொடு. மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹிதமானது எதுவோ அந்த விஷயத்தை நீயே எனக்கு கொடுத்துரு, நானா கேட்க வேண்டாம், நீயே கொடுத்துருன்னு சொல்றாரு. இப்ப அந்த ஹிதத்தமத்தை சொல்றச்சே அவ என்னெல்லாம் பேசிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பேசுறதுல இந்திரன் பேசுற பேச்செல்லாம் நமக்கு இங்க விஷயம். அங்க என்னெல்லாம் சொல்றார், இந்திரன் என்ன சொன்னார் கடைசியிலேன்னு நமக்கு தாத்பரியத்துல சந்தேகம். அதை தீர்மானம் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த அதிகரணம் வருது. ஸ்ரூயதே, இந்த உபநிஷத்துல இந்திரன் சொல்றதுல இது நிறைய விஷயங்கள் ஒரு 4 வாக்கியம் எடுக்க போறாரு இப்போ சந்தேகத்துக்கு. வாச பிராணோஸ்மி பிரஜாத்மா தம் மாம் ஆயுஹு அமிர்தமித்யுபாஸ்வ இதி தத்தேவதாய லிங்கம். அந்த இந்திரன் சொன்னாராம், சகோவாச்ச பிராணோ, நான் பிராணனாக இருக்கிறேன். பிரஜாத்மா, நான் ஞானஸ்வரூபம். தம், இப்பேற்பட்ட என்னை, தம் மாம் ஆயுஹு அமிர்தம் இத்யுபாஸ்வ, ஆயுஹு அமிர்தம் அப்படின்னு 2 குணத்தோட நீ உபாசனம் பண்ணு, உனக்கு நல்லது வரும் அப்படின்னு சொல்றார். இங்க யார உபாசிக்க சொல்றார்? தன்னைத்தான் சொல்றது. யாரு? இந்திரன். அப்போ இந்த இடத்துல அவர் தன்னை, அதாவது தேவதையை சொல்றார். இந்திரன் தேவதைய சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது இதை சொன்னதுனால. இன்னும் கொஞ்சம் தூரக்க போனோம்னா அவர் பேச்சுட்டு வேற ஒரு வாக்கியம் இருக்கு. ததா உத்தரத்திர ஆசகரு பிராண ஏவ பிரஜாத்மா இதம் சரீரம் பரிகர்த்திய உத்தாபயதி இது ஏதத் பிராணஸ்ய. இப்ப முன்னாடி நான் தான் பிராணன்னு சொன்னாரோ இல்லையோ. அப்ப இந்திரன் இந்த பிராணன்னே அவர் தன்னை சொல்லிக்கிறாருன்னா பிராணசப்தத்தால இங்க தேவதையை தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனா சித்த நேரம் கழிச்சு இந்த சரீரம் இருக்கே, படுத்துட்டு இருக்கிற சரீரம் எழுந்துக்கிறதே, எழுந்து நிக்கிறது, நடமாறுது, போறது, வருது, எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார் பிராண ஏவ பிரஜாத்மா. இந்த பிராணங்கிற ஒரு பிரஜாத்மா இருக்கே,
இது இந்த சரீரத்தை புடிச்சு தூக்கி எழுப்பி வைக்கிறதான், எழுப்பி விடுறது, எழுப்பி நடக்க வச்சு நிக்க வச்சு எல்லாம் பண்றது. அப்படின்னா என்னது? இந்த சரீரம் எழுந்து நிக்கிறது பிராணனுடைய பலத்துல, இந்திரனுடைய பலத்துல இல்ல. பிராணம்னே சொன்னா நம்ம மூச்சு காத்து அந்த பிராணம் இருக்கே, முக்கிய பிராணம், அதுதான் இங்க சரீரம் ஏந்திருக்கிறதுக்கு சாதனமா இருக்கே தவிர இந்திரன் சொல்றதுக்கு இல்ல. ஆகையாலே இந்த வார்த்தையை பார்த்தா அப்ப பிராண சப்தத்தால நாம முக்கியார்த்தம் பிராணமே எடுத்து விட வேண்டியது, பிராணவாயு அப்படின்னு தோன்றது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா ததா ந வாச்சம் விஜ்ஞாசீத வக்தான் வித்யாதி இத்யாதி ஏதத் ஜீவஸ்ய லிங்கம். வாக் வக்தா அப்படின்னு ரெண்டு சொல்ற. பேசுறவன் வக்தா, அவனுடைய வாக் புரியுறது, பேச்சுதான் வாக்கு. வாக்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன விஜிஜாசித்த, யாரு பேசுறா அந்த ஆளை புடி, அந்த ஆளை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன. இப்படி பார்த்தா என்ன தெரியுது? பேசுறவன் யாரு? நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப ஜீவாத்மா தான் பேசுறான். வாக்கு அதான் தெரியுறதே, அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு வக்தா, பேசுறவன் யாரோ அவனை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். பேசுறவன் ஜீவாத்மா. ஆகையாலே இத பார்த்தா ஜீவன் தான் அந்த பிராண உபதேசம் பண்ணப்பட்ட விஷயமும் இன்னொரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் அந்தேச்ச கடைசியில பார்த்தா சயேஷ பிராணேவ பிரஜாத்மா, திருப்பி திருப்பி அதே பிராணேவ பிரஜாத்மா வந்துட்டு இருக்கு. ஆனந்தஹா அஜரஹா அமிர்தஹா இத்தியாதி இதம் பிரம்மணஹா. ஆனந்தஹா அஜரஹா அமிர்தஹா இந்த மாதிரி சப்தங்கள்லாம் போட்டா இது பிரம்மம்னு தோன்றது. ஆக ஒரே குழப்பம். ஆரம்பத்துல தேவத்தை, இந்திர தேவத்தையை சொன்ன மாதிரி தெரியுது, அப்புறம் இந்த பிராணனை சொன்ன மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ஜீவனை சொன்ன மாதிரி இருக்கு, அப்புறம் பரமாத்மாவை சொன்ன மாதிரி இருக்கு. அதான் என்னதான் சொன்னது? இந்த பிராண சப்தத்தினால எதை எடுத்துக்கணும் அங்கன்னு சந்தேகமா இருக்கு. அதனாலதான் இங்க விசாரம் ஆரம்பிக்கும். அப்ப சொன்னா ஒரு சந்தேகம் இங்க, இந்த கடைசியில இங்க என்ன தீர்மானம் பண்ண போறதுன்னு கேட்டா, இந்த பிராண சப்தம் பரமாத்மாவை சொல்ல போறது. இந்த பிராணோஸ்து பிரஜாத்மா அது அப்படின்னு பிராண சப்தம் வந்தது இல்லையா, இந்த பிராண சப்தம் பரமாத்மாவை சொல்ல போறதுக்கு சித்தாந்தம் பண்ணும். அதுக்குதான் இந்த அதிகரணம் வந்ததுன்னு சொல்லணும். ஆனா இப்ப நமக்கு என்ன சந்தேகம், பிராண சப்தம் பரமாத்மாவை சொல்றதுக்கு வேற ஒரு அதிகரணம் இதுக்கு முன்னாடி வந்து அதையவ பிராணஹான்னு. அப்போ அந்த அதிகரணம் போருமே, எங்கேயும் அந்த பிராண சப்தம் பரமாத்மாவை சொல்றதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு இன்னொரு புதுசா ஒரு அதிகரணம் பிராணஸ்தானுக்கு மாத்துன்னு? முன்னாடி சொன்ன அந்த அதையவ பிராணஹான்னு சொன்னாரே, அதை வச்சுட்டே இந்த வாக்கியத்தையும் நிர்ணயம் பண்ணிக்க முடியுமே, அர்த்த நிர்ணயம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்போ சொல்றார், நை தத்து அத ஏவ பிராண இத்தியனேன கதார்த்தம். இப்ப சொல்லக்கூடிய இந்த அதிகரணமானது அதையவ பிராணஹா அப்படிங்கிற இந்த முன் சொன்ன அதிகரணத்தினாலே கதார்த்தம் கிடையாது. அதாவது அதுவே போதும். இந்த அதிகரணத்துல நம்ம எதை சாதிக்க போறோமோ அந்த சித்தாந்தம் அந்த அதிகரணத்தினாலேயே சித்தமாக்க முடியும் அப்படிங்கிறது இல்ல. அப்படி இருந்தா இந்த அதிகரணம் வேண்டாம், அந்த அதிகரணமே போதும். ஆனா அப்படி இப்படி இல்லை, கதார்த்தம் இல்லை. ஏன் கதார்த்தம் இல்லை? நியாயம் வித்தியாசப்படுறது. தத்ரஹி அசைவ பிராணஹாங்கிற அந்த அதிகரணத்திலே பிரம்மலிங்கா பிராணஸ்ருதி நீதா, பிராணஹான்னு சப்தம் இருக்கே தவிர மற்றபடி பிராணலிங்கம் ஒண்ணும் இல்லை. பக்கத்துல பிரம்மலிங்கம் இருக்கு. சர்வாணி ஹவா இமானி பூதானி பிராணமேவ அபிசம்பிசந்தி பிராணமபிஜிஹதே. அதாவது பிராணனில தான் போய் லயமாறுது, திருப்பி அங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த லிங்கம் பிரம்மத்துக்கு தான் பொருந்தது, வேற எதுக்கும் பொருந்தாது. இந்த பிரம்மலிங்கம் தான் இருக்கு ஒண்ணு, வேற பல லிங்கம் இங்க குழப்பமா வந்தது, நிறைய லிங்கம் இருக்கு. இந்த மாதிரி அங்க ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணுதான் இருக்கு. ஆகையாலே பிரம்மலிங்காத்து பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த லிங்கத்தை கொண்டு பிராணஸ்ருதி நீதா, பிராணசப்தத்துக்கு முக்கியார்த்தமான இந்த பிராணம் இருக்கே அதை விட்டுட்டு பிரம்மங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோம். அது சரி, அங்க சொல்லலாம். இங்க அப்படி சொல்ல முடியாது. இங்க வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஸ்ருதிபங்க அயன்யாயோ ந நிரூப்யதே கிந்து தாம் ஸ்வீகிருத்தேவ.
பிரம்மலிங்கத்தை கொண்டு பிராணசப்த ஸ்ருத்தியர்த்தத்தை தியாகம் பண்ணினோம். ஆனா இந்த அதிகரணத்துல பிராணசப்தத்துடைய அந்த முக்கியார்த்தத்தை தியாகம் பண்ணுவதற்கு இல்லை, பண்ண போறது இல்லை. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, பிராணஸ்ருதிய அப்படியே வச்சுண்டு பிராணங்கிற அர்த்தத்திலேயே வச்சுண்டு, அப்படி இருந்தாலும் இங்க பிரதானமா இந்திரன் உபதேசம் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டா பரமாத்மான்னு தீர்மானம் பண்ண போறோம். என்னாச்சு வித்தியாசம் உண்டு. அதேவ பிராணஹாங்கிறதுல எதை சொன்னார் அப்படின்னு சந்தேகம் இல்ல, பிராணதான் சொல்லியிருக்கார், அதுக்குதான் பிராதானியம். ஆனா பிராணங்கிற சப்தத்தினாலே பிரம்மத்தை சொல்லியிருக்காருங்கிறது, பிரம்மத்தை சொல்றதுங்கிறது பிரம்மலிங்கம் கூடவே இருந்து காமிச்சு கொடுத்துருக்குது. ஆனா இங்க பிரம்மலிங்கம் இருக்கு இல்லைன்னு சொல்லல, மொத்த லிங்கங்களும் இருக்கு, 4 விதமான லிங்கங்கள் காமிச்சுட்டார். அதனால சந்தேகம் தான் வரும். இருந்தாலும் இங்க பிராணசப்தத்தை பிரம்மங்கிற அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு யுக்தி, அதை தீர்மானம் பண்றதுக்காக இந்த அதிகரணம் வரல. இப்ப என்ன வந்திருக்கு, பிராணங்கிறது வெறும் பிராணனாக இருந்தாலும் கூட இங்க பிரதானமா நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, வெறும் சாதாரண பிராணனை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அதுதான் சரீரத்தை தூக்குறது இருக்கு இல்லையே சொல்ல. அப்போ பிரதானமா சொல்ல வந்தது அதுதானா, பிரதானமா சொல்ல வந்த விஷயம் என்ன, அதை தீர்மானம் பண்ணுவதற்காகத்தான் இந்த அதிகரணம். அங்கே இது கதார்த்தம் இல்லை. அந்த அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு ஸ்லோகமா சொல்றார். இதுவும் பாமத்தில இருக்கு. அநேக லிங்க சந்தோஹே பலவத்கஸ்ய கிம் பவேத் லிங்கினோ லிங்கம் இத்யத்ர கிஞ்சிதே பிராக சிந்திதம். பிராக் இதற்கு முன் அச்சிந்திதம் விசாரிக்கப்படாத இந்த விஷயம் அத்திர சிந்தியத்தை இந்த அதிகரணத்திலே விசாரிக்கப்படுகிறது. அது இந்த விஷயங்கிறது என்ன, அநேக லிங்க சந்தோகே, பலவிதமான வஸ்துடைய லிங்கங்கள் சேரும் போது எந்த லிங்கத்துக்கு பலவத்து, எதுக்கு பிராபல்யம், எதுக்கு தௌர்வல்யம் அப்படிங்கறத இங்க தீர்மானம் பண்ணணும். கஸ்ய லிங்கினஹா லிங்கம் பலவத் பவே, அப்படி அன்வயம். லிங்கினோ லிங்கம் இது அத்திர சிந்தியதே, இந்த விஷயம் இங்கு விசாரிக்கப்படுறது, இது முன்னாடி விசாரிக்கப்படவில்லை. பிராக் அச்சிந்திதம். அநேகேஷாம் ஜீவாதீனாம் பிரத்யேகம் அநேகானி லிங்கானி இக மிலந்தி. அநேக லிங்க சந்தோகம். இங்க பாருங்க, முன்னாடி சொன்ன ஒரு இந்திர தேவதையை சொன்ன மாதிரி இருக்கு. இந்திரன் தானே என்ன உபாசனம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா, அப்ப இந்திரன் தானே சொல்றது, உபாசனம் பண்ண சொல்றது. அப்போ இந்திரன்னு ஒரு அர்த்தம் நமக்கு தெரியறது. இந்திரலிங்கம் இது இருக்கு, அவர் தான் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் பிராணன், முக்கிய பிராணன்னு சொல்றது கூட லிங்கம் இருக்கு. ஏன்னா இவன் தூங்கிட்டு இருக்கிறவன், படுத்துட்டு இருக்கிறவன், எழுந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா பிராணன் இல்லாம எழுந்திருக்க வேண்டியது. அதனால அதுதான் இந்த சரீரத்தை தூக்கி நிறுத்துறது அப்படின்னு சொன்ன விஷயம் பிராணனுக்கு சரியா தான் இருக்கு, பொருந்து விடுது. ஆக இது பிராணலிங்கம். அதுக்கப்புறம் பக்தாவை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. அதுல இருந்து அது ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கணும், ஜீவலிங்கம் வருது. கடைசியில ஆனந்தகா அஜரகா அமிர்தகான்னு சொல்லி பிரம்மலிங்கம் வருது. எல்லா லிங்கமும் இவருடைய இதுல வந்துருக்கு, எல்லாம் வந்திருக்கு. அதனால இவர் என்ன சொன்னார், பிரதானமா சொல்ல வந்தது என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத பொறுத்து சந்தேகம் வருது. அதுக்காக தான் இந்த விசாரம் தீர்மானம் பண்ணோம். கிம் இதுக்கு வியாக்கியானம் பண்றார். அநேகேஷாம் ஜீவாதீனாம் பிரத்யேகம் அநேகானி லிங்கானீகம் இலந்தி தேன பூயசாம் நியாயோபி சர்வேஷாம் சமஹா. பூயசாம் நியாயஹான்னு பூயோனுகிரக நியாயம். பல லிங்கங்கள் இருந்தா எதனுடைய லிங்கம் அதிகமா இருக்குன்னு பாரு, அதை வச்சுருவோம். அதுதான் இங்க, இதுதான் பூயசாம் நியாயம். நிறைய பேருக்கு சௌகரியத்தை ஏற்படுத்துவதற்காக கொஞ்சம் பேருக்கு அசௌகரியம் வந்தால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இது. இதுதான் அந்த தியஜேதேகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத், கிராமம் ஜனபதஸ்யார்த்தே அப்படிங்கிற நியாயம் இதுதான். ஆத்மார்த்தே பிரசித்தி தியஜேத் அது தனி. இந்த 3 பாதத்துல சொல்லப்படுறது இந்த பூயோனுகிரக நியாயம்.
அந்த நியாயத்தை எடுத்து இங்க ஒண்ணும் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டா சர்வேஷாம் சமஹா, இந்த ஜீவனுக்கும் அநேகம் இருக்கு, பிரம்மத்துக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் உண்டான லிங்கங்களை எல்லாம் கலந்து கிடக்கு. தத்திர கிம் லிங்கம் பலவத்து கிம் சர்வாணி சமபலானி உத ஏகசைவ லிங்கினோ லிங்கம் பலவத்து. முதல்ல சந்தேகம், இந்த லிங்கங்கள்ல எல்லா லிங்கமும் 4 விதமான லிங்கங்களும் சமபலம் கொண்டதா, இல்ல ஒண்ணு பிரபலம் இன்னும் பாக்கி எல்லாம் துர்பலம் அப்படின்னு வைஷமியம் கொண்டதாக வச்சுக்க. இது ஒண்ணு. எல்லாம் சமபலமாகவே இருக்கா, இத புத்த ஏகசைவ லிங்கினோ லிங்கம் பலவத், ஏதோ ஒரு பதார்த்தத்தினுடைய லிங்கம் பலவத்தாக ஆகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம். யதா ஏகஸ்ய ததாபி கஸ்ய லிங்கினஹ கிம் ஜீவாதேஹே உதம் பிரம்மணஹா இது இஹ சிந்தியதே. ஏதோ ஒன்னதான் எடுத்துக்கணும், ஒரே ஒரு லிங்கத்தான் எடுத்துக்கணும்னு சொன்னா எந்த லிங்கத்தை எடுத்துக்கிறது? ஜீவாதி லிங்கங்களை எடுத்துக்கலாமா இல்ல பிரம்மலிங்கத்தை எடுத்துக்கலாமா? இந்த விஷயம் இப்பதான் தீர்மானம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் இஹ சிந்தியதே. நச்சைத்தது பிராக் அதைவ பிராணஹா இத்தியத்திர சிந்திதம். இந்த விஷயத்தை பத்தி அதைவ பிராணஹா அப்படிங்கிற இந்த அதிகரணத்திலே விசாரிக்கப்படவில்லை. சரி, அப்படின்னா விசாரத்தை ஆரம்பி அப்படின்னு விசாரத்தை ஆரம்பிக்கிறார். சிந்தா சைவம். சிந்தானா இங்க விசாரம். இந்த விசாரம் இப்படி ஆரம்பிக்கிறது. முதல்ல என்ன சொன்னார் இந்திரன்? பிராணோஸ்மி பிரஜாத்மா இது உபக்கிரமா. ஆரம்பத்துல இதே பிராணோஸ்மி பிரஜாத்மா சப்தத்தை போட்டிருக்கார். உபதேசம் முடியிருச்சு, இது ஒரு வாட்டி வருது. பிராண ஏவ சயேஷ பிராண ஏவ பிரஜாத்மா, அங்கும் பிராணஹா பிரஜாத்மாங்கிற சப்தங்கள் வருது. அப்ப உபக்கிரம உபசம்ஹாரம் ஒரே மாதிரியா இருக்கு. இது உபசம்ஹாராச்ச ஏகமிதம் வாக்கியம். ஆக அந்த ஆரம்பத்திலே இந்த முடிவு வரை எல்லாம் ஒரே ஏக வாக்கியமாக சேர்ந்திருக்கு, சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ ஏக வாக்கியம் சொன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம்தான் இங்க பிரதானமா தெரிவிக்க வேண்டிய விஷயமா இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் சேரும். ஏகஷ்ட அஸ்யார்த்தா, இந்த பெரிய வாக்கிய சமூகத்துல ஒண்ணுதான் தாற்பரிய நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணணும். சச்சகஹா, யாரோ ஒரு ஏதோ இந்த நாள்ல ஏதோ ஒன்னத்தான் சொல்லணும், ஒண்ணுக்குதான் பிராதானியம் கொடுக்கணும், ஆனா அந்த ஒண்ணு எதுன்னு புரியல அப்படின்னு இதான் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப சொன்னார், காரிய தேவதா பிராணயோர் தர்மா காரணே பிரம்மணி சம்பவந்தி தஸ்ய காரியே அனுகதத்வாத் ந காரண தர்மா காரியே காரணஸ்ய காரியாந்தரேஷ்வனு அனனு காரணாந்தரேஷ்வப்யனுகமாத் காரியஸ்ய ச வியாவிருத்தத்வாத். இங்க தேவதான்னு ஒண்ணு, பிராணன்னு ஒண்ணு, இது ரெண்டுமே அந்த பிரம்மத்துக்கு காரியம். தேவத்தையும் பிரம்மத்திலேயும் தான் வந்தது. இந்த ஸ்தூல சரீரம் கொண்ட உபாதியா கொண்ட ஜீவனும் பிரம்மத்திலேயே வந்தவன் தான் இல்லையா? அப்ப என்னாச்சு? பிரம்மம் காரணம், தேவதையும் பிராணனும் காரியம். காரிய தேவதா பிராணையோ தர்மா. அப்ப இதுகளுக்கு உள்ள தர்மங்கள் பிரம்மணி சம்பவந்தி, பிரம்மத்துக்கு வர முடியும். காரியத்துல இருக்கும் ஒரு தர்மம் காரணமான தேவ காரணமான பிரம்மத்துக்கு வர முடியும், வரலாம். ஏன் இப்படி சொல்றது? காரியத்துக்கு உண்டானதெல்லாம் காரணத்துக்கு வரலாம்னு எப்படி சொல்றேன்னா, காரணமானது இந்த காரியத்தோட சேர்ந்து தாதாத்மிய பண்ணமா இருந்துட்டே இருக்கு. அது வேலை சேர்த்தும் இருக்கு, எப்போதும் கூட இருந்துட்டு இருக்கான். தஸ்ய காரியே அனுகதத்வா, அது காரியத்தோடு சேர்ந்தே இருந்துட்டு இருக்கான். அதனால காரியத்துடைய தர்மங்கள்லாம் அதுல வரும். காரண தர்மா, காரணத்துடைய தர்மம் காரியத்தோடு வரலாமான்னா அது முடியாது. ஏன்? காரணஸ்ய காரியாந்தரேஷ்வப்யனுகமாத் காரியஸ்ய ச வியாவிருத்தத்வாத். அந்த காரணமான பிரம்மம் இந்த காரியத்தை விட்டுட்டு கூட இருக்கு. மண்ணால ஒரு பானையை தயார் பண்ணும் போது இந்த பானை மண்ணை விட்டுட்டு இருக்காது. ஆனா அந்த மண்ணு பானைய விட்டுட்டு இருக்க முடியும், இருக்கு, அவசியம் இருக்கு.
அப்ப என்னாச்சு, மண்ணை விட்டுட்டு காரியம் இருக்காது, காரியத்தை விட்டுட்டு மண்ணு இருக்கும் அப்படிங்கறதானே ஆச்சு. காரணத்தை விட்டு காரியம் இருக்காது, ஆனா காரியத்தை விட்டுட்டு காரணம் இருக்கும் அப்படின்னு கிடைச்சது. இப்ப காரியங்கள் எடுத்துக்கிறது இந்த ஒரு காரியமா தான் இருக்கு. கடம்னு ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அது கடமா தான் இருக்குமே தவிர அது பட்டமாக இருக்காது. அல்லது மண்ணால பண்ணப்பட்ட வேற ஒரு பொம்மையாக அது இருக்க முடியாது. இந்த கட்டம் கடமா தான் இருக்குமே தவிர அந்த பொம்மையா இருக்காது. ஆனா மண்ணு கடமாவும் இருக்கு, பொம்மையாவும் இருக்கு. அப்ப என்னாச்சு, இந்த காரணங்கிறது சர்வ காரியத்திலையும் அனுபூதமாக இருக்கு, ஆனா காரியம் எல்லா காரியத்திலும் அனுபூதமாக இல்லை. அதான் சொல்றார், ந காரணம். அதனாலே ந காரண தர்மா காரியே சம்பவந்தி. காரணத்துக்கு உண்டான தர்மங்களை காரியத்துக்கு கொண்டு வர முடியாது. காரியத்துல இருக்கக்கூடியதெல்லாம் காரணத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா போய் சொல்லலாம். சரி, ஏவம் பிரம்மாவச்சேத கல்பித ஜீவ தர்மாக பிரம்மணி சம்பவந்தி. இப்ப காரியத்துடைய தர்மங்கள் காரணத்துக்கு சொல்லலாம்னாக்க, அப்படியானால் காரியமான இந்த பிராணன், இந்திர தேவத்தை இதெல்லாம் வாங்கிண்டு இதுக்குண்டான தர்மங்கள்லாம் பிரம்மத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பிரம்மாவச்சேத கல்பித ஜீவ தர்மாக, பிரம்மத்துக்கு உபாதியாலே அவச்சேதகமான ஒரு உபாதி, இங்க பாமதிகாரருடைய பட்சமானதுனால அவச்சேத பட்சம். அந்த உபாதியை கொண்டு, அதனால அவச்சின்னமான பிரம்மஸ்வரூபம் தான் ஜீவன் சொல்லப்பட்டதுனாலே இப்படி கல்பிதமான அவச்சேதம் கொண்ட அந்த ஜீவனுடைய தர்மங்கள்லாம் அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு வரலாம்ங்கிறார். பிரம்மா அவச்சேத கல்பித ஜீவ தர்மாக பிரம்மணி சம்பவந்தி. ந பிரம்ம தர்மாக. பிரம்ம தர்மம் காரியத்தில் வரணும்னு சொன்னா அதை எதிர்பார்க்க முடியாது. ஏதத்து அந்தஸ்தர்மோபதேசாத் இத்யனேன ந கதம். இதுக்கு முன்னாடி அந்தஸ்தர்மோபதேசாத் அப்படின்னு ஒரு அதிகரணம் போயிருக்கு. அந்த அதிகரணத்துல சொன்ன நியாயப்படி இந்த சித்தாந்தத்தை நாம ஸ்தாபிக்க முடியும் போல இருக்கே, அப்ப தனி அதிகரணம் வேண்டாம் அப்படின்னு அடுத்த ஒரு ஆக்ஷேபம் வருது. தனி அதிகரணம் தேவைப்படாது, அந்தஸ்தர்மோபதேசாங்கிற அதிகரணத்தை வச்சே இந்த சித்தாந்தத்தை நிர்வாகம் பண்ணிட முடியும் அப்படின்னு சங்கை. பதில் சொல்றாரு, இல்லே, அந்த அதிகரணத்தை வச்சு இதை தீர்மானம் பண்ண முடியாது இந்த வாக்கியத்துல. ஏன், அங்க உள்ள விஷயத்தை பாரு. தத்ரஹி சார்வாத்மிய சர்வ துரித விரகாபியாம் பிரம்மணி சர்வகாரணி அவகதே ரூபவத்வாதி காரிய தர்மஹானீதா. ரெண்டு அங்க சொல்லி இருக்கு. சார்வாத்மியம் ஒண்ணு, சர்வ துரித விரகம். சார்வாத்மியம்னா எல்லாத்தோடும் இது கூடியிருக்கான், சேர்ந்திருக்கு. ஆத்மாவாக தாதாத்மிய சம்பந்தத்தினாலே, அதாவது எல்லா வஸ்துவோடும் தாதாத்மிய சம்பந்தத்தை கொண்டதாக இருக்கு. இது காரணமான பரமாத்மா. சரி, அதனால என்ன, இப்போ இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு சார்வாத்மியா, இங்க பட்சி சர்வ துரித விரகம். இது என்னதுன்னு கேட்டா, அந்தஸ்த தர்மோபதேசாங்கிற இடத்துல உச்சுன்னு அந்த சுவாமிக்கு ஒரு பேரு கொடுத்தாரு. உச். ஏன் உச்சுன்னு பேருன்னு சொன்ன, சயேஷ சர்வேபிய பாப்மப்யா உதிதஹா. உதிதஹால உச்சுங்கிற மாத்திரம் எடுத்துட்டு பேரை வச்சுட்டார். என்ன சொல்றது, சர்வ துரித விரகம். இந்த ஆத்மாவில ஏதாவது ஒரு துரிதம் ஒட்டின்னு இருக்கான்னு கேட்டா ஆத்மாவில ஒட்டல. ஒட்டினா மனசுல ஒட்டி இருக்கிறத விட ஆத்மஸ்வரூபத்துல இந்த துரிதம் ஒட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, அதனாலதான் உச்சுன்னு பேரு கொடுத்தார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆரோபிதமான நாமரூபம் இருந்தாலும் ஆரோபிதமான தர்மாதர்ம சம்பந்தங்கள் ஜீவத்தினிடத்துலதான் இருக்கே தவிர அந்த பரமேஸ்வரனுக்கு இல்லை. அதனால இங்கே பரமாத்மாவை வாங்கின்றோமானாலும்
காரியத்துக்கு உண்டான தர்மங்களை வச்சு அதுக்கு ரூபமத்துவம் சொல்லலாம். அதாவது அதுக்கு ரூபம் தனக்கு கிடையாது காரணமான பிரம்மத்துக்கு. ஆனா காரியத்துல இருக்கிற ரூபத்தை வச்சு அதுக்கும் ரூபம் சொல்லலாம். ரூபவத்வ பிரம்மணி சர்வகாரணே அவகத்தே ரூபவத்வாதி காரிய தர்மாக நீதாக. பிரம்மம்னு பிராணசப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டு அப்புறம் தீபத்தை எல்லாம் சொல்லிருக்கேன்னா அந்த காரியத்துக்கு சொன்ன தர்மங்கள்லாம் அது காரணமான பிரம்மத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். இகத்து பிரகாராந்தரேன வர்ணித்தை. இங்க அந்த மாதிரி சொல்ல போறது இல்லை, இங்க வேற மாதிரியா வர்ணிக்க போறோம். என்ன வர்ணிக்க போறோங்கிறது அவர் சொன்ன தெரியும். முதல்ல சம்சயம். இந்த அதிகரணம் ஆரம்பிக்க வேண்டியதுன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டார். சரி, அதிகரணத்துல என்ன விசாரிக்க போற, அந்த சம்சயத்தை காண்பி அப்படிங்களா. அப்ப சொல்றார், கிம் ஜீவ பிராண பிரம்மாணி திருநீக உபாசியானி. இந்திரன் உபதேசம் பண்ணிருக்கிற ஜீவன் இருக்கு, பிராணன் இருக்கு, பிரம்மம் இருக்கு. இது எல்லாமே இங்க உபாசிக்க வேண்டியதாக வச்சுக்கலாமா, அல்லது பிரம்மைவா ஜேயம் பிரதிபாத்தியதே. இது உபாசம் கிடையாது, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க சொல்லப்படுறது. பிரம்மம் அதாவது ஜிக்ஞாசுக்கு பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக இது சொல்லிருக்கே தவிர உபாசனைக்காக இல்ல. அப்படியா அப்படியா அப்படியான்னு சந்தேகம். அப்போ இந்த சந்தேகம் வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பதார்த்த வாக்கியார்த்தையோ பரஸ்பரம் பிராபல்ய தௌர்பல்ய அனவதாரணா. வாக்கியார்த்தம் தெரியல, பதார்த்தத்துல நாலுக்கும் தெரியுது, எல்லாமே இருக்குன்னு தெரியுது. ஆக இதுல எது பிரபலம் துர்பலம்னு தீர்மானம் முடியா இருக்கு. பிராபல்ய தௌர்பல்ய அனவதாரணா இருக்கு. அதனால சந்தேகமா இருக்கு. என்ன இங்க அங்க அந்தஸ்த தர்மோபதேசாத்திர சொன்ன மாதிரி இங்க இல்ல. அங்க அந்த ரூபவத்துவம் இல்ல சார்வாத்மம் சர்வதுரித விரகம் இந்த ரெண்டு தர்மத்தை கொண்டு பரமேஸ்வரன் தீர்மானம் பண்ணிக்கலாம். பரமாத்மானு நிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு வேண்டியது கிடைச்சது. ஆனா இங்க அப்படி இல்லை. அதனால இங்க வேற விதமா தீர்மானம் பண்ண முடியாது. பூர்வத்திர திவி திவஹா இத்தியத்திர பிரதான பிரகிருத்தியர்த்த அபேதம் ஆசிரித்ய குணபூத பிரத்யயார்த்த பேதோ நீதः ஏவமிகாபி ஸ்வதந்திர பிராணாதி பதார்த்த பேத பிரதீத்யா ஏதத் சாபேக்ஷத்வேன குணபூத வாக்கியார்த்த பிரதீதேஹே யுக்தம் அன்யசானனம் தசாஹி. இங்க சங்கத்தி முதல்ல சொல்றார். போன அதிகரணத்துல என்ன பண்ணினார்னா திவி திவஹான்னு வந்தது. அதாவது காயத்ரி வித்தியில சொல்லும் போது கிருபா தஸ்யாம் இருக்கும் திவின்னு வந்தது. ஜோதிர் வித்தியில ஆரம்பிக்கிறச்சே ஏத் அத பரோ திவோ ஜோதிர் தீப்யதே திவ பரம்னு வந்தது. அப்போ ரெண்டும் ஒன்னா இல்லையா? அந்த திவின்னு சொல்லிருக்கு, இந்த திவஹான்னு சொல்லிருக்கு, வித்தியாசப்படுறது அப்படின்னு கேட்டா அங்க பிராதிபதிக்கும் ரெண்டு இடத்துல ஒன்னா இருக்கு, விபக்தி ஒன்னா வித்தியாசப்படலாம். அதனால அங்க சொன்னதுதான் இங்க சொன்னதாக தெரியுது அப்படின்னு சித்தாந்தி கொண்டு வந்தார். பிரகிருதி பிரத்யம் இத ரெண்டுல பிரகிருதி பிரதானம் பிரகிருதி பிரதானம் இல்ல, பிரத்யார்த்தம் பிரதானம், பிரகிருதி தான் அதுக்கு விசேஷணம்னு சாதாரண நியாயம். ஆனா இங்க என்ன சொல்லிவிட்டார், திவி திவஹா இத்தியத்திர பிரதான பிரகிருத்தியர்த்த அபேதமாசிரித்ய குணபூத பிரத்யயார்த்த பேதோ நீதா. இங்க பிரகிருதி பிரத்யயார்த்தத்துல குணம் பிரதானங்கிறது பிரகிருத்தி அர்த்தத்துக்கு விசேஷம், பிரத்யயார்த்தத்தை குணபூதம். இந்த பிரகிருதி தான் பிரதானம், பிரகிருத்தி அர்த்தம் பிரதானம், பாக்கி அது குணபூதம். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த பிரகிருதி இருக்கே பிரகிருத்தி அர்த்தம் இதோட சேர்ந்துதான் பிரத்யார்த்தம் தெரிய முடியும். வெறும் பிரத்யேக மாத்திரம் தனியா பிரயோகம் பண்ணி அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. பிரயோகம் பண்றதே தப்பு முடியல. அதனால பிரகிருத்தியோட சேர்ந்துதான் அந்த பிரத்யம் இருக்கணும். இது அபேட்சிக்கிறது, இதுக்கு அதீனமாக இருக்கு. அதனால பிரத்யம் துர்பலம், பிரகிருதி பிரபலம் அப்படின்னு வச்சுண்டு திவி திவஹா ரெண்டு இடத்துல ஒரே பிராதிபதிக்கம் தானே இருக்கு, ஒரே சப்தம் தானே, விபக்தி மாறினாலும் சப்தம் ஒன்னா இருக்கு. அதனால அதை வச்சு தீர்மானம் பண்ணிக்கலாம்னு போன அதிகரணத்துல சொன்னது சரி. ஆனா இங்க அதே மாதிரி ஒண்ணு சொல்லலாம். திருஷ்டாந்த சங்கதி ஏவமிகாபி
ஸ்வதந்திர பிராணாதி பதார்த்த பேத பிரதீத்யா, இங்க பிராணம் தனியா தெரியுது, ஜீவன் தனியா தெரியுது, இந்திரன் தேவத்தை தனியா தெரியுது, இப்ப எல்லாமே தனித்தனியாக தெரியறதுனாலே பிராணாதி பதார்த்த பேத பிரதீத்யா ஏதத் சாபேக்ஷத்வேன குணபூத வாக்கியார்த்த பிரதீதே. வாக்கியார்த்தம் குணபூதம் தான், இது பிரதானம் தான். பிராணாதி பதார்த்தங்கள் தெரியுதுன்னா எங்கேயாவது வாக்கியார்த்தம் தெரியுமோ? வாக்கியத்துல உள்ள பதங்களுக்கு எல்லாம் அர்த்தம் தெரியல, ஆனா வாக்கியார்த்தம் தெரியும் வருமோ? எங்கேயாவது வராது இல்லையா? அப்ப காரணமா இருக்கிறதுனாலே பதார்த்தம் எல்லாம் அவசியம் தெரியணும். பதார்த்த பேத பிரதீதி இருக்கே, இது முக்கியம், பிரதானம். அதை அபேட்சிச்சுதான் வாக்கியார்த்த பிரதீதி வரப்போகுது. குணபூத வாக்கியார்த்த பிரதீதேகே. அதனால பிரதானத்தை அனுசரிச்சு குணத்தை அதுக்கு தகுந்தா போல எடுத்துன்னு போகணும். அதனால யுக்தம் அந்நியசா நயனம், வாக்கியார்த்தத்தை கொஞ்சம் மாற்றி விடலாம், அதனால தப்பு கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் தான் நடக்கிறது. இப்படி பூர்வபக்ஷம் பண்ணலாம்ங்கிறத சொன்னார். ஆனா இப்படித்தான் பூர்வபக்ஷம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு வேண்டிய யுக்திகள் தசாஹி அப்படின்னு காண்பிக்க போறார். அது அடுத்த கிளாஸ்ல நம்ம